வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044223111361 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலரும் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தைச் சேர்ந்தவருமான திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம். வணக்கம் சார். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு மணி கங்காதரன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அழகர் செந்தில் சார், இன்றைய நிகழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம். என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியரோட பணி என்ன சார்? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது அவங்கள மாதிரி கேட்டிங்கனாலே சிரிப்பு தான் வரும். ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல முடியாது. இப்போ கூட இன்றைக்கி ஒரு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வந்து விடைபெறுகிறாங்க. எல்லாம் அழுத வழி அனுப்புகிறாங்க. உமான்னு ஒரு ஐஏஎஸ் நினைக்கிறேன். அவங்க வெளியில் வரும்போது எல்லாம் அழுகுறாங்க. விடை அப்படி தான் இருக்கணும். ஐயோ, இந்த ஐஏஎஸ் நம்மளை விட்டு போகிறாங்களே, இந்த ஐபிஎஸ் நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க. ரோட்டில் நின்று சில விஷயங்கள் செய்கிறாங்க. அவங்கள வெளியே போய் நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, நல்லா இறங்கி வேலை செய்கிறாங்க, போய் ரெய்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஐஏஎஸ்லாம் பண்ணணும். மாவட்ட ஆட்சியர் என்ன, அந்த மாவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு இதுக்கும் கூட்டம் போட்டு நம்ம செய்யணும். ஆனால் மாவட்ட ஆட்சியர் வந்து குறைதீர்க்கும் கூட்டம்னு போடுற திங்கக்கிழமையில் இருக்கக்கூடிய மனுக்கள் வந்து எடுத்தாலே நீதிமன்றங்கள் இனிமேல் சின்ன சின்ன ஆளுங்களை விட்டுருங்க. மாவட்ட ஆட்சியர்களை மட்டும் டைட் பண்ணுங்கள். இந்த இந்த இதை வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்க யாருக்கு? சிஎம்க்கு ரிப்போர்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்றைக்கி 150 மனு வந்தது. அது சாத்தியமா சார்? நீதிமன்றத்துக்கு இல்லை, ரிப்போர்ட் கொடுத்தா தான் இனிமேல் அப்படி தான் வரணும். இனி வேணா நீதிமன்றங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லலை. நான் நீதிமன்றங்கள் மட்டும்தான் இப்போ டைட் பண்ணுது. அரசியல் டைட் பண்ணுறது இல்லைன்றால ஒன்றுக்கு இப்போ நீதிமன்றம் தானே போகிறோம். ஒவ்வொன்று நீதிமன்றம் கூப்பிட்டு சொல்லுது, இதெல்லாம் நான் பண்ணணுமான்னு கேட்குதுல்ல. இனி மாவட்ட ஆட்சியர்கள் வந்து வேலை செய்யலைன்னா அபராதம் விதிக்கப்படும் சொன்னது யார்? எச்சரிக்கை விடுத்தது யார்? நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்துக்கு அப்போ என்னென்னா, நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா, எங்கள் வேலையை பார்க்க விட மாட்டீங்க, அரசு அதிகாரிகள்லாம் நல்ல சம்பளம் வாங்கிக்கிறீங்க, மாவட்ட ஆட்சி நல்ல குழு காரில் போகிறீங்க, அரசியல்வாதிக்கு போய் கூழ கும்பிட்டு செல்விட்டு அடிக்கிறீங்க, இனி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் நீதிமன்றத்தோட நேரத்தை வீண் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஐஏஎஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டோம். ஓகே, மக்கள் நேராக இனிமேல் ரிஜிஸ்டருக்கு தான் போகணும். ஏன்னா இனி வந்து சிஎம் செல் போட்டு 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 எவ்வளோ பெட்டிஷன்ஸ் சும்மா இருக்குது. நம்ம நிகழ்ச்சிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிஎம் செல்ல நாங்கள் போட்டோன்றாங்க, எந்த நடவடிக்கை எடுக்க ஒரு சிஎம் செல்ல எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இனிமே வந்து முதல்வர் அவர்கள் சாட்டையை சொல்லிட்ட வேண்டும். யாரை நோக்கி? கீழே இருக்கும்ல, டாப் லெவலில் சொல்லிட்டுங்க. ரிப்போர்ட் வந்து வரல, இங்கே வரலன்னா நீதிமன்றம் தான். இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணோம்னா 2 நீதிமன்றம் வாங்கிட்டோம்லாம். குற்ற வழக்குகள் விசாரிக்க ஒரு நீதிமன்றம், இவங்களை அதிகாரி திருத்தத்துக்கு ஒரு நீதிமன்றம். இப்படி போனால் மட்டும்தான் நாடு வரும். ஆனால் உண்மையிலே இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் உண்மையாக நான் முன்னாடி சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் தவிர இல்லை. நான் ஒரு வழக்கறிஞராக இப்போ நான் பார்க்குறேன், நிறைய செய்தித்தாளில் வந்து என்னென்னா, நீதிமன்றங்கள் கூப்பிட்டு கொட்டுது. சந்தோஷமாகுது. எந்த நீதிபதிகளும் நான் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல, அனைத்து நீதிபதிகளும் வாழ்க. இந்த ராஜ் டிவியை பற்றி நினைக்கிறாங்க, சாதாரணமாக நினைக்கிறாங்க. இந்த ராஜ் டிவி புகார் பெட்டி நிகழ்ச்சியும் நமது விவாத மேடையிலும் எவ்வளோ பேர் இதை நோட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேருக்கு போய் சேருதுன்றது வந்து நடுநிலை சேனல்னு ஒன்று இந்தியா லெவலில் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா அது ராஜ் டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். மாவட்ட ஆட்சியோட பணிவரன்களை கொஞ்சம் சொல்லி. அதுதான் சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியர் பணிவரன்களில் முதல் பாயிண்ட் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய டிஆர்ஓலேருந்து ஆர்டிஓலேருந்து யாரெல்லாம் பணிகளை சரியாக செய்கிறாங்கன்னு கேட்டாலே மாவட்ட ஆட்சியர் பணி சரியாயிடும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஆரம்பித்து ட்ரைனேஜு, சமூக பணிகள் என்னென்னலாம் இருக்கோ, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே அது அவங்க கண்ட்ரோல் கீழே தான் வருது. ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் தானே ஆர்டிஓ, டிஆர்ஓன்னு டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் தானே. அப்போ வருவாயை பெருக்கிறது யார்? அந்த வருவாயை ஏன் பெருக்கிறது இல்லை? ஏன் வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு எடுக்கிறது இல்லை? இப்படி ஒன்று எடுத்திங்கன்னா சென்னை கலெக்டர் மட்டும் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு சந்தோஷம். மாவட்ட ஆட்சியர் பணி என்ன? இதை யார் கொண்டு போய் சேர்க்கணும்? மாவட்ட பிரதிநிதி. ஒரு எலெக்ஷனை வந்து வீடு வீடாக போய் நான் அறிக்கை கொடுக்குறனால எல்லா கட்சியில் இருந்தோம். ஒரு கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை, கடைசி கட்சி ஆரம்பிச்சியா? நீ அரசியல் வரணும்னு ஆசைப்பட்றேன், நீ மக்கள் பிரதிநிதி தானே, மக்கள் நல்லது செய்யணும்ல. ஒரு ரெக்கார்டை ரெடி பண்ணுங்கள், ஒரு புத்தகம் ரெடி பண்ணுங்கள். மாவட்ட ஆட்சியர் பணி என்ன? ஆர்டிஓவின் பணி என்ன? டிஆர்ஓவின் பணி என்ன? தாசில்தாரின் பணி என்ன? விஓவின் பணி என்ன? சர்வேயரின் பணி என்ன? இவர்களில் யார் டேபிளில் அதிக நேரம் கோப்புகள் பெண்ணில் இருக்குது?
அப்படி பெண்டிங்கில் இருந்தால் அவங்க அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுத்துன்னு போகணும். இப்படி பண்ணி உண்மையிலே மக்கள் பிரதிநிதி அப்படி தான் ஆகணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். மாவட்டம் செல்வம் சார். என்ன புகாருங்கம்மா? நான் ஜென்ஸ்தான் பேசுறேன் சார். 2006 கலைஞர் ஐயா ஆட்சியில நலமற்ற ஏழை விவசாயிகள் சொல்லிட்டு 2 ஏக்கரா நிலம் அறிவிச்சு அது 1.5 ஏக்கரா நிலம் கொடுத்தாங்க சார் எனக்கு. சொல்லுங்கம்மா. அதுல நான் ஜென்ஸ் தான் பேசுறேங்க சார். அவர் ஜென்ஸா பேசுறேன். சொல்லுங்க சார். சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்ல கொடுத்தாங்க சார். உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, அதனால தான் அவனுக்கு புரியல. நீங்க கொஞ்சம் தெளிவா பேசுங்க சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்ல கொடுத்தாங்க சார். அது லேடிஸ்க்கு அதாவது லேடிஸ்க்கு உரிமைன்ற மாதிரி கொடுத்தாங்க சார். அப்ப சரிங்க ஐயா, சொல்லுங்க. அது 2006 கொடுத்ததுங்க சார். 2020 அவங்க இன்னொருத்தருக்கு கரையும் கொடுத்துட்டாங்க சார். சரிங்க ஐயா. கரையும் கொடுத்துட்டு இப்ப அது எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்க சார். சொல்லுங்க. அதனால இப்ப அதுக்கு என்ன சார் தீர்வு? எனக்கு வேற எதுவுமே வீடோ நிலமோ எதுவும் கிடையாது சார். ஓகேங்க ஐயா, உங்க புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். அவங்க சொல்றதை கேளுங்க. ஐயா வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்து இது 2006 கவர்மெண்ட் கொடுத்த இடமா அது? ஆமாங்க சார். இந்த கருணாநிதி கொடுத்தாரு அந்த 2 ஏக்கர் அதுவா? ஆமாங்க சார். சரி. அது வந்து இப்ப ஜியோ உங்க பேர்ல இருக்கா? ஜியோ அப்ப கொடுத்தாங்க சார். அந்த ஜியோவும் புருஷன் மனைவி அது பெண்கள் பேரு தான் கொடுத்தாங்க. ஆமா கணவன் மனைவி. இப்ப நீங்க உங்க ஹஸ்பண்டா நீங்க உங்க பேரு சேர்ந்து வந்திருக்கோம். அது ஆமாங்க சார். என்னுடைய பேர் சரி ஓகே. இப்போ என்ன ஆச்சு? இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்ல சார்? அவங்க இன்னொருத்தர் கூட்டு போய் கடை வாங்கிட்டாங்க சார். அவங்க நீங்களே சேல் பண்ணிட்டீங்களா? அவங்க மனைவி கூட இருக்காங்களா? இல்ல சார், அவங்க இறந்துட்டாங்க சார். இது எப்ப நடந்துச்சு? இது 2021 கடை வாங்கிட்டாங்க சார். அவங்க காசுக்கு வித்த மாதிரியா? இவங்க காசுக்கு பணத்துக்கு வித்த மாதிரி கூட்டின்னு போய் கைராக ஒட்ட வச்சு கைராக வாங்கிட்டாங்க சார். சரி. நீங்க இப்ப வேற எதனா புகாரா கொடுத்துறீங்களா யாருக்கெல்லாம்? இல்ல சார், அது இப்ப 2022 நான் ஒரு மண்டே பிட்டிஷன் கொடுத்தேன் சார். அதுக்கு எதுவும் தகவலே வரல, எதுவும் கிடைக்கல சார். மணியார் வந்துட்டு ஒரு முறை கூப்பிட்டு கேட்டாங்க சார், இது உங்க நிலமா அப்படின்னு தான் கேட்டாங்க. சரி ஓகே. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, அது கிரையமா பண்ண முடியாத, அது விற்க முடியாது. இது அது 20 ஆண்டுகளை நீங்க வச்சிருந்தா விற்க முடியாத. அதுல ஜியோ 30 வருஷம் போட்டிருக்கு சார். ஆமா, அது வந்து இப்ப 20 வருஷம் ஆக்கியிருக்காங்க அத. ஆமா, நீங்க அந்த இப்ப அதுக்கு முன்னாடி வித்திருக்காங்க அதனால வந்து அது செல்லாது. அது சேல் பண்ணா கூட செல்லாது. அது இப்ப அவங்க நீங்க என்ன பண்றீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட உங்களுக்கு அங்க இருக்கிற டிஆர்ஓ கிட்ட ஒரு புகாரா கொடுங்க. இது மாதிரி கவர்மெண்ட் கொடுத்த இடத்த வந்து கிரியம் பண்ணி வாங்கியிருக்காங்க, அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இப்ப 2 மாசத்துக்கு முன்ன பட்டாவும் வாங்கியிருக்காங்க சார். இல்ல அது பரவாயில்ல, நீங்க கிரியத்தை ரத்து பண்ணீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். இப்ப அதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு. நீங்க பஸ் ரத்து பண்ணுங்க. சட்டப்படி வந்து அது வந்து கிரியம் பண்ண கூடாது. சரிங்க ஐயா. நீங்க புகார் கொடுத்துட்டு திருப்பி புகார் படிக்க போன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. எனக்கு எதுனா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஐயா? பட்டாவும் ஐயா நிச்சயமா உங்களுக்கான இடம் வந்து உங்களை வந்து சேரும். ஐயா சொன்னபடி நீங்க வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, வழிமுறைகளை புகார் தெரிவிங்க, கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கணுமா சார்? ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். இப்போ கேட்ட கலெக்டரோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் கோர்வையாக பேசினேன், பட் அது பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிடுறேன். மெயின் வந்து சட்டம் ஒழுங்கு, அது அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். 2வது வளர்ச்சி திட்டங்கள், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு. 3வது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க தான் பார்க்கணும். 4வது அரசின் நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு முறையாக போய் சேருதா 4 பார்க்கணும். நில வருவாய் வசூலித்தல் மட்டும் இல்லாமல் அதை வந்து மற்றும் திட்டமிடுதலும் பிளானிங் அவங்க தான் பண்ணணும். அப்புறம் பொது நிர்வாகம், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனு. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீசஸ் என்னென்னா அதை 2ஆக பிரிப்போம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமையும் அவங்க பார்க்கணும். அந்த அதாவது அந்த கமாடிட்டி, அதாவது அந்த உதாரணத்துக்கு வந்து என்னென்னலாம் பப்ளிக் ரிலேட்டடான அரிசி,
இந்த ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்கும், அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருதா மக்களுக்குன்றதை என்ஷூர் பண்ணணும். ஓகே சார், இந்த கேள்வி நான் ஏன் சூப்பர்விஷன் ஆஃப் லோக்கல் பாடிஸ், லோக்கல் பாடியும் சூப்பர்விஷன் பண்ணணும். இது இருந்தால் தான் வரி ப்ராப்பராக வசூலிக்கப்படுதா, இது வருஷத்துக்கு வருவாயும் ஏற்படுத்தணும், மக்களும் நிம்மதியாகணும், மக்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றது. ஆனா வருவாய் மட்டும்தான் அதிகமாயிட்டு இருக்கு, மக்கள் நிறைய துன்பங்களை தஞ்சிட்டு மக்கள் மேல கலெக்டர் மீட் பண்றது இந்த கஷ்டம். கேள்வி கேட்டேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய மாவட்ட ஆட்சியர்கள் நிறைய இடத்துல புகாரை நான் கிட்டத்தட்ட 4 முறை மாவட்ட ஆட்சியிட மனு அளித்தேன். இந்த விவசாயிகள் நிறைய எவ்வளவு இது ஒண்ணு போதும், யாராவது எடுக்கவில்லை அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு இல்ல, யாராவது ஐஏஎஸ்ஓ அவங்க சப்போர்ட் பண்ணி யாராவது நீங்க எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க பேஸ்லெஸ் அலிகேஷன் சொன்னாங்கன்னா நம்மளோட 400-500 எபிசோடு எடுத்து போட்டாலே இதுக்கு பதில் சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா நம்ம யாரையும் கிராமம் சார்ந்த அலுவலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா புகார் கொடுக்க போறவங்களை தாக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இப்ப அதிகமாயிட்டே இருக்கு. சமூக வலைத்தளங்களையும் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மாவட்ட ஆட்சியரோட கவனத்திற்கு செல்லுமா செல்லாதா சார்? இது எப்படின்னா, சராசரி ஒரு மனிதர் அவர் இப்போ இவர் கேட்டார், பாவம் இருக்கு எதுவும் தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரும். எப்படி சேரும்? சேரக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இன்றைக்கி அதை அரசியல் வியாதிகள் தடுத்துடுறாங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு ரவுடிசம் அந்த மாதிரி போய் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக இதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ கலெக்டருங்க என்ன பண்ணோம், அதை தான் நான் சொன்னேன், கார் எல்லாத்தையும் எடுத்துருங்க, தயவுசு டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ்ட்டு எல்லா காரையும் எடுத்துருங்க. ஒரு கிராமமில் அந்த மாவட்டத்தில் அங்கே தான் இருக்கணும். காலையில் 1 மணி நேரம் சைக்கிளோ இல்லை பைக்லையோ இல்லை ஆட்டோலையோ இவங்க சுற்றணும். டாப் லெவல் ஐஏஎஸ் டாப் லெவல் ஐபிஎஸ் சுத்தணும். அதாவது கார் கொடுக்கல, ஏன்னா நிகழ்ச்சிகள் போகணும், மற்ற மாவட்டங்கள்லாம் போகணும், ஆனால் அது முறையாக நடக்கணும். இன்னைக்கு மக்கள் என்ற எஜமானர் எங்கேயாவது நிறுத்தி பேச முடியுதா? அந்த காலத்தில் காமராஜரோ இல்லை யாரோ பெரிய ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா ரோட்டில் போகும்போது இறங்கி நின்று பேசுவாங்க. இன்றைக்கி யாரையும் பேச முடியுதா? டக்குனு என்ன பண்ணுறாங்க, பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க மேலே அப்படி தான் வழக்கு பதியுதே தவிர யாராவது எதாவது கேட்ட முடியுமா? போய் நின்று அவங்கள முதல்ல பார்க்க முடியுதா? நான் பல முறை சொல்கிறேன், ஒரு வாட்டியும் இதை டிவியில் சொல்கிறேன், கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன மனு கொடுத்தேன்? எல்லா கவர்மெண்ட் பாடிஸ்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானே நீங்கள் சென்னையில் நான் இவங்க மட்டும் இல்லை 38 மாவட்டத்தையும் போட்டேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்ட்டு நான் ஒன்று சொன்னேன் என்னென்னா, இது சொல்லி 2.5 வருஷம் ஆகுது. தயவு செய்து இப்போ நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகிறேன்னா பட்டாக்கு நான் மனு கொடுக்குறேன். இந்த மனு பெறப்பட்ட நாள் அதுலேருந்து 2 நாள் டேபிள் எங்கே இருக்கும், சர்வே டேபிள் இருக்கும், அப்புறம் விஏஓ டேபிள் இருக்கும், ரிப்போர்ட் வந்த அப்புறம் தாசில்தார் போவோம், ஆர்டிஓக்கு போவோம், அது உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இன்றைக்கி வரையும் வரல. இதை எவ்வளோ நாள், எவ்வளோ நேரம், எவ்வளோ கட்டணும்? ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்குது, போக்குவரத்து துறையில் இந்த இது சும்மா இருக்குது, புரோக்கர் உள்ளே இருந்தால் கூட, பட் அட்லீஸ்ட் அது எழுதியாக போட்டிருக்காங்க. 1-2 மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸில் இருக்குது. வலசவாக மண்டலம் 11 பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கத்தில் அது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது அது இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது, அட்லீஸ்ட் அதையாவது போட்டிருக்காங்க. இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஆஃபீஸ்லேயும் மாற்றுறதுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்க கலெக்டருக்கு இந்த ஒரு பேப்பர் பேனா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னவா இருக்கணும்? ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் அவங்க சம்பாதிச்சுட்டு போகட்டும். அவங்களுடைய நம்பர் வைக்காமலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல புகார் குவியும். இதை இன்னும் நம்பர் வச்சிட்டோம்னா இன்னும் அதிகமாக புகார் குவியுது மட்டும் இல்லை, நான் நம்பர் மட்டும் சொல்லல, ஒரு பணிக்கு இத்தனை நாள் இத்தனை நேரம் இத்தனை இதான் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருந்தா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் சுற்றி எல்லா கட்சியிலையும் நான் இந்த துறை அந்த துறை இந்த பாசறை இதெல்லாம் இருக்கீங்களா, அப்படியே நிறைய திட்டங்களுக்குமான அந்த அதெல்லாம் நிலுவையும் வைக்கணும், எழுதி போடுங்க. அதை இன்னைக்கு வரையும் சொல்கிற யாரும் பண்ணலன்னா அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் எங்கள் லெவலில் சம்பாதிக்கணும், நீங்கள் உங்கள் லெவலில் சம்பாதிச்சிங்க. அப்போ தான் இவங்க இல்லைன்னா நாளைக்கு இவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்கன்னா இவங்களை நின்று போயிடும். இதுதான் பிரச்சனை. இது மக்கள் விரோதமாக பல ஆண்டுகளாக, இந்த 5 வருஷம் 3 வருஷம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் போகிறதுல மக்கள் விரோதமாகத்தான் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. மக்களை மனிதர்களாக எஜமானம் இல்லை, மக்களை மன்னர் இல்லை, மக்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை. அதான் இங்கே விஷயம். தொடர்ந்து பேசலாம் சார். மணிகங்கதர் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வி மட்டுமல்ல, விளையாட்டுகள், மற்ற தொழில் சார்ந்த எல்லா வேலைகளுமே சிறு வயது முதலே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, முற்றிலுமாக தவிர்க்கப்படுதோ, குழந்தைகளுக்கு தேவையற்றதை நிறைய வளர்க்குறாங்களோங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா மற்ற நாடுகளில் யோகா, சிலம்பம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவிலையும் அது நடக்குது. பட் ஆனால் ஒரு சில குழந்தைகள் இந்த ரீல்ஸ் மோகத்தினால இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளத்தில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ரயில் நிலையங்களை பார்த்தீங்கன்னா நடைமேடையில் ரயில் போகும்போதே நடைமேடை தேய்ச்சிட்டு போகிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை பண்ணி அவங்க ரீல்ஸாக இன்ஸ்டாகிராம் பக்கத்திலலாம் பதிவிடுறாங்க. இது மூலமா அங்கே உள்ள பயணிகளுக்குமே தொந்தரவு ஏற்படும். அதில் பயணிக்கிற இவங்களுமே கொஞ்சம் தடுமாறினாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் சார். இன்றைக்கி பிள்ளைகளில் வளர்க்குறதுன்றது ஒரு முக்கியமானது ஒன்று. இந்த நாட்டில் நம்ம எவ்வளோ சொத்து சம்பாதிக்கிறோம், எவ்வளோ நம்ம கார் வச்சுருக்கோம், வீடு வச்சுருக்கோம், எவ்வளோ வாடகை வருது, எவ்வளோ மாதம் சம்பாதிக்கின்றதை விட ஒரு குழந்தைய சிறந்த முறையில் வளர்த்து அவங்கள இந்த நாட்டுக்கு ஒப்படைக்கிறது தான் ஒரு சிறந்த தாய் தந்தையருடைய கடமை.
நம்ம எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுன்னு முக்கியம் கிடையாது, அவனை ஒழுக்கமாக வளர்க்குறது தான் மெயினானது. இன்றைக்கி ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வியோடு சார்ந்த விளையாட்டு முக்கியமானது. நீங்கள் சொல்கிற போல கராத்தே, குல்ஃபு, சிலம்பம், எதனாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பாலு, ஹாக்கி, கிரிக்கெட்டு அதோடு ஒன்றி வளர்ந்த சொல்ல அந்த குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமையல் போன்ற மற்ற எல்லா தொழிலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தந்தை கூடவே போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இங்கே மாதிரி குழந்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் அங்கே வந்து 10th அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை வாய்ப்பு சார்ந்து தான் எல்லாம் தொழிலும் இருக்கும். பட் இங்கே வந்து என்னென்னா 25 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவை சார்ந்தே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 18 வயசு குழந்தை தொழிலாளர்கள், 18 வயசு கீழே போனால் குழந்தை தொழிலாளர்கள் சொல்கிறோம். பட் இதெல்லாம் தாண்டி வந்து என்னென்னா எல்லாருமே வந்து தொழில் ரீதியான ஒரு கல்வியை நம்ம கற்றுக்கணும் குழந்தைங்களுக்கு, அவன் சொந்த காலில் நிற்கிற மாதிரி. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காரு. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். வணக்கம் சார், நாகப்பட்டினத்துலேருந்து விவசாய சங்க தலைவர் தமிழ்ச்செல்வம் பேசுகிறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. உங்களுடைய ராசிக்கு முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரும்பான்மை கோரிக்கை நிறைவேறிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்துட்டு கடந்த வாரம் தண்ணி பிரச்சனை பற்றி சொல்லியிருந்தோம். ஓரளவு காவேரி மூலியமாக கடல் பகுதி வரைக்கும் ஆய்வு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி ராசிவில பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய புகார்கள் அப்படியே யூடியூப்ல போய் பதிவு பண்ணி இதையே ஒரு புகார் மனு மாதிரி ஆக்கி அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களும் பேஸ்புக்லையும் பதிவு விடுறப்போ ஆயிரக்கணக்கான அதிகாரிங்க பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை வராங்க. அதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். ஏன்னா நீங்க நிறைய பகுதியில் நடக்கிற புகார்கள் வந்து தொலைக்காட்சியில் சொல்றது மூலியமா நிறைய பேர் பாக்குறாங்க, அது மூலியமா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றிங்க. நன்றியா. இப்ப எங்களுக்கு வந்து இன்னொரு கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ குறுவை தொகுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கடந்த காலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1 ஏக்கர் சாவடி பண்றவங்களுக்கு 2200 ரூபாய் பொறுமான உள்ள ஒரு யூரியா, ஒரு முட்டை யூரியா பொட்டாசன் கொடுத்துக்கிட்டோம். இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த திட்டத்தை மாற்றி அமைச்சு இயந்திர நடவுக்கு உள்ளவங்க மட்டும் தான் கொடுப்பாங்கிறாங்க. 4000 ரூபாய் கொடுப்போம், ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் கொடுப்போம், 320 ரூபாய்க்கு உருப்படாத எதுக்கும் உபயோகப்படாத ஒரு நுண்ணூட்ட சத்து கொடுப்போம்னு சொல்றாங்க. இது வந்துட்டு இயந்திர நடவுக்கு தான், மனித சக்தி இல்லைங்கிறாங்க. எங்க நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நேரடி விதைப்பு, விதையை தெளிச்சுட்டு தண்ணி வச்சு செய்யக்கூடிய பகுதி. இது ஒரு 10 ஏக்கர் கூட பயன்பெற வாய்ப்பு இல்லை. அதனால தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து கடந்த காலம் போல் கொடுக்கணும்னு கோரிக்கையா. அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, மாவட்ட ஆட்சியர் கொடுத்து சொன்னாங்க, பெரும்பாலான மாவட்ட IPS அதிகாரிலாம் சிறப்பாக செயல்படுறாங்க ஐயா. மாவட்ட ஆட்சியர் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர்கள் வந்துட்டு இந்த பொறுப்பு அமைச்சர், பொறுப்பு அதிகாரி, அமைச்சர், அதிகாரியோட இணைஞ்சுதான் செயல்படுறாங்க. PRO மூலியமாக வரக்கூடிய செய்திகளை, அரசுக்கு எதிரான செய்திகளை, கோரிக்கைகளை வராத அளவுக்கு எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி விசுவாசமா இருக்காங்களோ அந்த மாதிரி பெரும்பாலான கலெக்டர் செய்யறாங்க. பெரும்பாலான IAS அதிகாரிக்கு சென்னையில தலைமைச் செயலாளர் ஆசையில ஒரு IAS அதிகாரி பெரும்பாலான இடத்துல சிறப்பா செயல்படுறதுல என்னோட குற்றச்சாட்டு வைக்கிற வாய்ப்புக்கு நன்றியா. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலத்தமைக்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய புகார்களை சொல்லுங்க, அது மக்களுக்கு பயனளிக்கும் வகையில இருக்கட்டும். மணிகங்கதன் சார், தொடர்ந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அந்த குழந்தைகள் வந்து அப்போதான் வந்து சிறப்பாக வளரும். இப்போ இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து உணவு, இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை சிறப்பாக வளர்றதுக்கு உணவுன்றது முக்கியமானது. நீங்கள் கொடுக்குற உணவு தான். இப்போ உணவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக தயாரிக்கிற உணவு தான் கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து இன்னைக்கு முதல்ல வந்து மன ரீதியான ஒரு ஸ்டாண்ட்லேருந்து விலகி போகிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கணும். இப்போ 1 வயசு குழந்தை கூட ஃபோனை பார்த்து தான் சாப்பிடுது, அப்படி தான் சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படியே ஃபோன் அவங்களே கொடுத்துறாங்க, வந்து ஃபோனை கொடுத்துறாங்க. பட் நீங்கள் குழந்தைகளை வந்து ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்கணும். அதே போல் கொடுக்கின்ற உணவுப் பொருட்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நம்ம ஜெயிக்கணும், சாதிக்கின்ற வெறி வரும். அப்போது இந்த சாதாரண சின்ன சின்ன சந்தோஷங்கள், இந்த ட்ரெயினில் தொங்குறது, இந்த 4 பேர் நம்மளை ஹீரோ பார்ப்பாங்க, அந்த இடம்லாம் வராது. அப்போ தான் நீங்கள் சின்ன வயசுலேயே யோகா பண்ணுறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், தேவையில்லாத வந்து நம்ம கெட்ட பழக்கங்களை ஆள்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்ல. பசங்க வந்து ஒரு 20 வயசு வரை, 21 வயசு வரை குழந்தைங்களுக்கு சரியாக வந்துட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய மதுபானங்கள் பார்க்குறேன். ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் சிகரெட் வைக்கிறாங்க, இது ஆன்ஸ் வைக்கிறாங்க, பாக்கு வைக்கிறாங்க, குட்டா வைக்கிறாங்க, எல்லாமே வந்து சாராயம் எங்கள் கடையில் போனால் அந்த குழந்தை யூனிஃபார்ம் வந்தால் கூட கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது. அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு மாரல் பிளேன்னு உருவாக்கணும்.
இப்போ எல்கேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ +2 படிக்கிற பையன் மாடல் பீரியட்னு உருவாக்கணும். அதாவது இது எங்களை போன்றோர் படிக்கிறப்ப இந்த வகுப்பு ஆனது மாறலானது மாறல் நீங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சவங்க இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து எல்லாமே கம்பல்சரியாக கொண்டு வரணும். நீங்கள் அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து நன்னெறிக்க போதிக்க சொல்ல அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் அடுத்த கடத்த நம்ம வந்து நன்னெறியாக வளரணுன்ற என்ன வரும். நீங்கள் நன்னெறிக்க ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் இல்லாத வாழ்கிறாங்க பார்த்தியா, இதெல்லாம் இன்னைக்கு ஸ்டைல் ஆயிடுச்சு. ஒருத்தனை ரேகிங் மட்டும் ஸ்டைல் ஆயிடுச்சு. எல்லாத்தோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வராங்க. அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்கள வச்சுட்டு. பட் பிள்ளைகளை இதுக்கு வந்து அரசாங்கங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, 10,000 கோடி 1,00,000 கோடி எதுக்கு ஒதுக்குறீங்க. குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு வந்து நன்னெறிகளுக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் விளையாட்டுக்காகவும் அவங்களுக்கு குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்குங்க. பிள்ளைகளை இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த சட்டமே யாருக்காக? மக்களுக்காக தான். அந்த மக்கள் உடல்நலமும் மனநலமும் சரியா இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு 30 ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் வருது. ஃபர்ஸ்ட் 1 மாதம் 2 மாதம் ஆரம்பிக்கிறான், டெய்லி ஆரம்பிக்கிறான். அப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் கிட்னி லிவர் எல்லாமே போயிடுது. அப்புறம் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. மணிமுத்து. எந்த மாவட்டங்க ஐயா? மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பூஞ்சிட்டி கிராமம். மணிமுத்து. எங்க அப்பா ஒரு கற்பனம். என்ன புகாருங்க ஐயா? ஒரு இடம் வந்து யூடிஆர்ல மாறி போயிடுச்சு. சரிங்க ஐயா. அது வந்து எப்ப மாறிடுச்சுன்னா 82ல. சொல்லுங்க ஐயா. 82ல மாறி போச்சு. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆமா, 82ல மாறி போயிடுச்சு. ஐயா நீங்க தொலைக்காட்சி பார்த்து பேச வேணா, நீங்க நேரடியாக இங்க பேசினாதான் வந்து உங்களுக்கான தீர்வுக்கான வழிகளை சொல்ல முடியும். நேரடியா போய் கேட்டேன். ஐயா சொல்லுங்க. ஆமா, நேரடியா கேட்டதுக்கு நீங்க உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, நீங்க இதுல கோர்ட்ல ஓட்ட எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப நம்ம கோர்ட்ல போட்டிருக்கேன், அது நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் யூடிஆர் தானே மாறி இருக்கு. ஆமா. அந்த இடம் வந்து கிரயமா யாரு நீங்க வாங்குனீங்களா, அப்பா வாங்குனாங்களா? பூர்வீக சொத்து, எங்க அப்பா தாத்தாவோட சொத்து. ஆமா, அப்ப வந்து உங்க அதுக்கு தாத்தா பேர் இருக்குல்ல, முதல்ல பட்டாலாம் எல்லாம் நான் டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கீங்களா? நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க வந்து நீங்க இருக்கிற டிஆர்ஓ கிட்ட கொடுங்க மனுவை. கலெக்டர் கிட்டக்கும் டிஆர்ஓ கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. கொடுத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஐயா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன். அப்ப கோர்ட்டுக்கு போயிட்டா கோர்ட் டிசைட் பண்ற வரைக்கும் காத்துன்னு இருங்க. கோர்ட் 3 மாசம் வாய்தா நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. அப்ப கோர்ட் டிசைட் பண்ணோம். உங்களுக்கு எல்லா ரெக்கார்டும் இருக்குல்ல? ஆமா, என்கிட்ட ரெக்கார்ட். எல்லா ரெக்கார்டும் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவர் ஆகும். 1936ல இருந்து 82 வரைக்கும் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் ஆகும். சரி சார். வணக்கம் சார். ஓகே, நிகழ்ச்சி கலத்துமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். மணி கங்காதர் சார், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க போதை போல எல்லாம் தவிர்க்கணும். அந்த குழந்தைகள் வந்து அந்த 30 வயசுக்குள்ள ஒரு 10 ஆண்டுகள் அந்த குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே போயிடுது. மனநிலை இப்போ வந்து நீங்க யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு மனநிலையா ஒருத்தனை பேச சொல்லுங்க. நீங்க படிக்கிற பசங்க 20 மனநிலையே பேதலிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, ஒரு மாடல் சப்ஜெக்ட் எடுத்து அவங்களுக்கு நன்னெறியா உருவாக்குங்க. விளையாட்டு பீரியட கம்பல்சரி விளையாடணும் பசங்க. நீங்க ஒரு பீரியட் தான் விளையாட்டு பீரியட் இருக்கு வீக்லி. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் நீங்க விளையாட்டு பீரியட் வைங்க. 5 நாளைக்கு 5 பீரியட் இருக்கணும். இது உடல் ஆரோக்கியம் தான் எதுவும் பண்ண முடியும். நீங்க உடல் ஆரோக்கியத்தை விட்டுட்டு வீக்லி 2 பீரியட், அந்த 2 பீரியட்லயே வந்து வேற டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி என்ன இது பெரிய? குறைந்தபட்சம் 5 பீரியட் வைங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. அவங்களுக்கு சூரிய ஒளியில உடம்பு இது பட்டோம், அவனை உடல் விளையாட்டும். அப்பதான் அவன் ஜெயிக்க முடியும். சார் ஒரு நல்ல மனநிலை இருந்தால் மட்டும்தான் சார் அவன் இந்த நாட்டுக்கு உயரமாக இருப்பான். நல்ல மனநிலை இல்லை. நீங்கள் பார்க்கலாம் 18 வயசு பையன் 20 வயசு பையன்லாம் அவங்க அப்பா நீ ஒழுங்காக படித்ததான் பெரிய அளவுன்னு சொல்லியிருக்காரு. கல்லால் அடிச்சு காலி பண்ணிட்டான். ஒரு 16 வயசு பையன் பார்க்குறோம். பட் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப நீ படிக்கணும் படிப்பு மட்டுமே ஒரு மனிதன் வந்து நல்வழியில் படிப்பு மட்டுமே. நீங்கள் சார் நான் கேட்குறேன், இவ்வளோ காலம் வளர்த்தா பெற்றோர் அப்பா எல்லாத்தையும் செலவு பண்ண அப்பாவே கொலை பண்ணுறான்னா அவனுடைய மனநிலை என்ன? இந்த சமூகம் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கு? சரி, ஒருத்தன் கொலை பண்றான்னா அவன் வந்து அப்படியே விட்டு போகக்கூடாது சார். சமூகம் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புன்னு இருக்கு. அவன் வெட்டினா குத்துறான் சாவச்சான் ஜெயிலுக்கு பண்ணு சொல்லிட்டு விட்டு போறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அவன் ஏன் பண்ணாடுறது கேட்கணும் கேள்வி. அதுக்கு தான் கோர்ட்டு, அதுக்கு தான் சூமோட்டோ எடுக்கிறது போலீஸ் ஸ்டேஷனு. அவனே 2 பேரும் வெட்டி செத்துறானுங்க, எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு போகக்கூடாது. கவர்மெண்ட்டும் போகக்கூடாது. அவன் வெட்டி சாவடிச்சு அந்த சூழ்நிலையிலேருந்து கொண்டு வரதுக்கு தான் கவர்மெண்ட், அரசாங்கம், நீதிபதி எல்லாமே. நீங்க அதுக்கு எல்லா மக்களுக்காக தான் இருக்கீங்க. இந்த கலெக்டர் எல்லாருமே நீங்க இதை வந்து உற்று நோக்கி இது சமூக பிரச்சனையை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் இதை விட்டுட்டு அவர் கேட்டார் பண்ணுறாருன்றதுலாம் தவறானது. இன்னைக்கு 16 ஒரு பேரன் பாட்டியை கற்பழிக்கிறான், சொந்த பாட்டியை. என்ன எதை நோக்கி போகுது இந்த உலகம்? பட் நீங்கள் இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அமைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து சரியான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இது நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் திட்டமிடணும். இல்லைன்னு வச்சுங்க,
இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு பாதி பேர் ஜெயிலில் தான் இருப்பான். ஓகே சார். அழகர் செந்தில் சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆசிரியர் உணவு சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸில் வந்து குழந்தைகள் கழுவுறாங்க அப்படிங்கிற நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, நல்லொழுக்கம் வழியிறங்கிற அந்த பேரில் வந்து நிறைய குழந்தைகள் பெற்றோர்களே வந்து அதை ஓகே சொல்லி தான் நிறைய வேலைகள் செஞ்சாங்க. இதே பள்ளிகளை சுத்தம் செய்யறதும் ஒரு பணியாகவும் ஒரு என்ன சொல்கிறது, வீட்டுக்கும் அதே பழக்கம் வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடலாம் இது பண்ணாங்க. திட்டுறதும் அடிக்கிறது கூட பெற்றோரே வந்து என் குழந்தை வந்து உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தான் அந்த பையன் நல்லா படிக்க வைக்கணும், நல்வழியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அப்போ ஓரளவு மாணவர்களுக்கு வந்து பயமும் இருந்துச்சு ஆசிரியர் மேலே. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மேலே மாணவர்களுக்கு மரியாதையும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் ஆசிரியரை வந்து அதே பள்ளியில் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் அடிக்கிற சூழலும் இருக்குது. இதுக்கான வித்தியாசம் என்னவா இருக்குது சார்? என்ன காரணமாக? இதுக்கு வந்து ஒரே ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். அன்றும் இன்றும் அப்படின்னு நான் வந்து நாமளே சொல்லுவேன். சமூக ஆர்வலுக்காக கேட்பாங்க, ஏன்டா தலையிடுற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக நான் இதை வந்து யோசிச்சு செஞ்சது. அந்த காலத்தில் ஒரு ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்குவோம். 99 பேர் வந்து நல்லவங்க, ஒரே ஒருத்தவன் தான் கலாட்டா பண்ணிட்டு சுற்றுவான். அவனை கூப்பிட்டு இந்த புத்திமதி சொல்லுவாங்க பெரியவங்க, ஏன்டா டே ஊரோட ஒத்து போடா, அவன் பாட்டு அவங்கெல்லாம் எல்லாம் அமைதியாக இருக்காங்க, நீ ஏன்டா இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போ 100 பேரில் 99 பேர் வந்து ஏதோ ஒரு கரப்ஷன் பண்ணினு இல்லைனா கண்டுக்காமல் அமைதியாக வளர்ந்து போகிறாங்க. நாங்கள் போய் தட்டி கேட்டா, டே ஊரோட ஒத்து போடா, எல்லாம் அமைதியாக போகிறாங்க, நீ மட்டும் ஏன்டா தட்டி கேட்குற. இதுதான் அன்றும் இன்றும். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னது, ஆசிரியர்கள் முத்தாக அந்த காலத்தில் ஒரு விஷயத்தையும் எந்த சாதி மதம் இனம் அரசியல் மொழியெலாம் பார்க்காம கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி உண்மையிலே ஒரு விஷயம் கஷ்டம் என்னென்னா, இன்றைக்கி அரசு துறையோ இல்லை தனியார் துறையோ ஒரு ஆசிரியராக பணியாற்றுறது கஷ்டம். ஏன்னா அடங்காத பசங்க கலாட்டா கேட்டால் என் பையன் இப்போ எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் மிஸ் என்ன அடித்தாங்க, வீங்கிடும். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், வழக்கமாக சொல்கிறது தான் பிள்ளைங்க. அம்மா என்ன பண்ணாங்க, என்னை கூட்டிகிட்டு நேராக அந்த மிஸ்கிட்ட போனாங்க, இந்த கையிலே 2 போடுங்க இவனை அப்படின்னாங்க. அப்படி போட்டதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு எழுத்து பிழையும் நான் எழுதும்போது தமிழோ ஆங்கிலத்திலும் வரதில்லை. நேர்மையை கடைபிடிக்கணும். அப்போ அந்த ஆசிரியரை நான் இன்றைக்கும் நினைக்கிறேன், இன்றைக்கி 72லேருந்து 75 வயசு ஆகிடுச்சு அந்த ஆசிரியர்களுக்கு. அவங்களுக்கு சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நான் குரல் கொடுத்துட்ருக்கேன், இன்றைக்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் இத்தனையும் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, நான் சூப்பராக படிக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் உன்னை நினச்சா நான் பெருமைப்படுறேன்னு என் டீச்சர் சொல்கிற அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் 2 பக்கமும் தப்பு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ முத்துகிருஷ்ணன் ஒரு சின்ன பையன் வந்து ஒருத்தன் இதாச்சு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார். 2 நாள் மணி பேப்பரில் கூட வந்துச்சு. அதில் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டான் அந்த பையன், 10ஆம் வகுப்பு மாணவன், தூத்துக்குடியில். அதுக்கு என்ன சொல்கிறான் அந்த வார்த்தை பாருங்கள், ஜாதி சான்றிதழ் அந்த பையனுக்கு வழங்கப்படவில்லையா, ஆனால் வந்து நீ பண்ணி மேய்க்க தான் லாய்க்கினாங்க அந்த டீச்சர். இந்த மாதிரி டீச்சரெல்லாம் நீங்கள் ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸு போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நூம்பலில் ஒரு டீச்சரை வந்து சும்மா கண்டிச்சதுக்கெல்லாம் வந்து அந்த சூசைட் பண்ணிக்க போயிட்டாங்க. இன்றைக்கி சகிப்புத்தன்மை கம்மி பசங்களுக்கு. 2வது, யாரையும் கண்டிக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் பிள்ளைங்களா இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், சைக்கிளில் தப்பாக ஓட்டுறீங்க, ராங் ரூட்டில் ஓட்டிங்கன்னா யாராவது பெரியவர் உங்களை கண்டிச்சிட்டு போவார். அவங்க அப்பா அம்மா பார்த்தா கூட நம்ம பிள்ளைக்காக தான் கண்டிக்கிறான்னு நினைப்பாங்க. இன்றைக்கி நம்ம கண்டிச்சோம்னா, நானே என் பிள்ளைய கேட்குறேன், நீ என்ன கேட்குறது? இதுதான் சார் ஒரு பெரிய மேஜர் பாயிண்ட். காரணமாகவே இதனால என்ன ஆகுதுன்னா, ஆசிரியர்கள் பயந்து சேவை செய்கிறார்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, எது எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன வந்தது, நான் வந்தேனா, பாடத்தை நடத்தினா, நான் போனேன்னா, என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சில பேர் நம்ம ஆடியோலாம் பார்த்துருக்கோம், டே அந்த சாதி பாய்டா, நீ ஏன்டா இவனை விடுற அப்படின்னு ஒரு சில டீச்சர் அந்த ஆடியோலாம் வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆமாம் சார். அந்த மாதிரி இருந்தது. ஒரு காலேஜில் என்னை வந்து ஒரு பெரிய கல்லூரியில், இன்றைக்கி நான் சொன்னேன், அது சென்னையில் சொன்னேன்னா, சென்னையிலேயே டாப் மோஸ்ட் பெரிய ஆளுங்க படித்த கல்லூரி. பேசலாம் சார், அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். தேவநாதன் சார். எந்த மாவட்டங்க ஐயா? விழுப்புரம் மாவட்டம் சார், வழுதிரெட்டி. என்ன புகாருங்க ஐயா? ஒன்றும் சார், ஒரு மட்டத்தில் 25 வருஷமா நாங்கள் வசிக்கிறோம் சார். ஒரு பட்டா கேட்டு இப்போ கலெக்டரேட்டில் மனு கொடுத்தோம் சார், 3 மாதம் ஆகுது சார். சரிங்க ஐயா. அதுக்கு ஆர்ஐ கிட்ட போனால் ஆர்ஐ வந்து ஒன்றே அந்த கிளர்க்கு ஃபோன் போட்டார். அப்புறம் கிளர்க்கு இந்த வான்னு சொன்னார் சார். சரிங்க ஐயா. அப்புறம் நான் அந்த சரியான நம்பர்லாம் சொன்னேன், மட்டத்தில் 1/55 இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் குடிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் மனைவி பேரில் ஒரு மனு கொடுங்கன்னாங்க, மனைவி பேரில் மனு கொடுத்தேன் சார். டெய்லி ரிவ்யூ ஆஃபீஸ் போய் தான் வரேன், எந்த ஆக்ஷனும் எடுக்கல சார். சரிங்க ஐயா, உங்கள் புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வணக்கம். சொல்லுங்கள் சார். எவ்வளோ வருஷமா அங்கே குடியிருக்கீங்க? 25 வருஷம் சார். சரி, ஓகே. அது எத்தனை சென்ட் இடம்? அது ஒரு 4 சென்ட் வரும் சார். ஓகே. இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். ஆமாம் 10 ஆண்டுகளில் வந்து இருந்தாங்கன்னா, கேட் பாராட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்க சொல்லி. ஆமாம் சார். நீங்கள் அந்த திட்டத்தின் கீழே கொடுங்க.
சரி சார். நீங்கள் அந்த திட்டத்தினுக்குள்ள நீங்கள் வந்து தாசில்தார்கிட்ட ஆ மனுவா இது மாதிரி வந்து முதலமைச்சர் அந்த ஜியோ வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். சரி சார். அந்த ஜியோ நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து வரி எத்தனை வருஷம் வரி கட்டிருக்கீங்க? வரி எல்லாம் அது இப்போ நகராட்சி ஆகி போச்சு சார். இப்போ அது பஞ்சாயத்துல இருந்து வரி கட்டின அந்த இதெல்லாம் வச்சுக்கிறேன் சார். எல்லாம் எத்தனை வருஷம் வரி கட்டுறீங்களோ? கரண்ட் பில் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். எல்லாத்தையும் வச்சு நீங்க கொடுங்க, கண்டிப்பா பட்டா கிடைக்கும். சரி சார். ஏன்னா அந்த அம்மா அந்த வியூ அம்மா எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சார். இல்ல இப்போ என்னன்னா இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி பண்ணு டிசம்பருக்குள்ளே கொடுப்பாங்க. அதான் சார் அதை வச்சு இன்னொரு பெட்டிஷன் கொடுத்தேன் சார் நானு. சரி. அதான் வீட்டம்மா பேர்ல கொடுத்தாங்க. வீட்டம்மா பேர்ல போட்டா ஒட்டி 3 இதுல சைன் போட்டு கொடுத்தான். டெய்லியும் போற எந்த ஆக்ஷன் எடுக்கல சார். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாம் ஜெராக்ஸ் வச்சு விஓ கிட்ட கொடுத்தீங்களே, ஆமா அந்த ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு தாசில்தார் கிட்ட கொடுங்க. ஒரு அப்பீல் போங்க, விஓக்கு அப்பீல் வந்து தாசில்தார். அப்படிங்களா? ஆமா, தாசில்தார் கிட்ட கொடுங்க. அதே ஆர்ஐ பார்க்கலாங்களா? ஆர்ஐ எல்லாம் பார்க்காதீங்க சார், தாசில்தார் கிட்ட கொடுங்க. சரிக்கா. ஆமா சரி சார். விஓ கிட்ட கொடுத்த ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அப்படியே திருப்பி தாசில்தாருக்கு லெட்டர் எழுதி கொடுங்க. ஏன்னா வாரத்துல 2 நாள் போறேன் சார். இந்த அடுத்த வாரம் வாங்க. இந்த இல்ல நீங்க தாசில்தார் கிட்ட கொடுங்க, கண்டிப்பா வேலை முடியும். சரி சார். ஓகேங்க. நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ அந்த எல்லா பள்ளியிலையும் இந்த மாதிரி வந்து கூல் லிப்பு இது மாதிரி போகிறது, அவங்க புள்ளிங்கோ ஸ்டைலு, கம்மல், ஒரு வாட்டியும் வந்து அமைச்சர் சொல்கிறாங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் அது யார் கண்டிக்கிறது? டீச்சர் கண்டிச்சாங்கன்னா நாளைக்கு அந்த பையன் ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறார் போயிட்டான். இனி நீதிமன்றங்களோ இல்லைன்னா அரசுகளோ வந்து பத்திரிகைகளும் சப்போர்ட் பண்ணணும். எது மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி எல்லா அரசு துறை கேமரா வைங்க. முதல்ல அவங்கள கூப்பிட்டு பேசும்போது கேமரா ஆடியோ இருக்குது, அதை வச்சு வைங்க. அவன் முன்னாடி கூப்பிட்டு கேளுங்க, இதுக்கு ஆதாரம் வைங்க. சும்மா ஒரு வாட்டியும் இதையே பண்ணிட்டு இருந்தால் அந்த பையன் வந்து ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்க்குறேன், என்ன ஏஹெச்எம் என்ன பண்ணுவேன், ஏறுனா ரயில், உள்ளே போனால் ஜெயிலு, எடுத்தா பெயிலு. இது என்ன இத்தனோண்டு பையன் 10வது 9வது படியான். இவங்கெல்லாம் யார் பின்னாடி நிற்கிறது? பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் தயவுசெய்து கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் அரசியல்வாதிகள் உள்ளே என்ட்ரக்கூடாது. அந்த பெற்றவங்களையே கணக்காக இதாக போடுங்க, இல்லை சமூக ஆர்டர் போடுங்க, அரசியல் இல்லாத சமூக ஆர்டர் போடுங்க. இது ஸ்கூல் உருப்படும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். போரூரில் ஒரு அரசு பள்ளி இருந்தது. இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆட்சி நாங்கள் கட்சிகளை விட்டுருவோம். ஒரு முக்கியஸ்தரை கூப்பிட்டு வச்சு நான் வந்து டிக்டேஷன் டெஸ்ட் வைக்கிறேன். நான் வந்து பெருசாக வைக்கல, டிக்டேஷன் டெஸ்ட் வைக்கிறேன். 200 மாணவர்கள், எதாவது 1வது 2வது கிளாஸில் இல்லை, 10th 12th 11th 12th எழுத்துப்பிழை வச்சா 20 மார்க்குக்கு 1 மார்க்கு 2 மார்க் எடுக்கிறாங்க. என்ன கிளாஸ்? ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற வார்த்தை, கேரக்டர்ன்ற வார்த்தை, ஹெல்த்தின்ற வார்த்தை, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் எழுத தெரியல. டீச்சர் கூப்பிட்டு கேட்குறாங்க அரசு துறையில், என்ன டீச்சர் இந்த மாதிரினா, கொரோனாப்பா, மனசாட்சி இருந்தா இவன் எல்கேஜி 1வது படிச்சுக்கிறான். அவன் என்ன எல்கேஜி 1வது படிச்சிருக்கான்? அவன் ஒரு விஷயம் தெரியல. 1 - சயின்ஸ் கூட்டிட்டா, நாளானிக்கு எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம், 1 - சயின்ஸ் கூட்டிட்டானா என்னன்னு தெரியல, சைன் டீட்டா போய் காசிட்டானா என்னன்னு தெரியல. அப்போ நீங்கள்லாம் என்ன அழகில் பாடம் சொல்லி தரீங்க? இந்த பக்கம் நியாயமான டீச்சரை நான் சல்யூட் பண்ணுறேன், அவங்களாம் பயப்படுறாங்க, அவங்கள விட்டுருவோம். சம்பளம் 80,000 90,000 10,000 1 லட்சம் கேட்குறீங்களே. சமுதாயத்தை மாணவர்கள் சீரழிச்சதுக்கு உங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குமா சம்பளம்? இதை நீங்கள் யாராவது பொய்ன்னு சொன்னீங்கன்னா என் கூட நீங்கள் ஏதாவது ஸ்கூலுக்கு வாங்க. நான் டிக்டேஷன் டெஸ்ட் வைக்கிறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், எழுத்து பிள்ளைகளும் எழுத தெரியல. இதெல்லாம் எங்கே போய் நிற்கிறது? அதனால் வந்து ஆசிரியர்களையும் சரி பண்ணணும். ஆனால் சூசைட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, இதனால ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதையும் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். அப்துல் ரசூல், தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்துல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க. அப்துல் ரசூல், அப்துல் ரசூல். என்ன புகாருங்க ஐயா? ஐயா, தனிப்பட்டாவுக்கு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். சரிங்க ஐயா. 2021 இருந்து அது தனிப்பட்டா போடுறதுக்காக நான் விண்ணப்பிச்சிருந்தேன். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தேன். சரிங்க ஐயா. ஐயா, அங்க விண்ணப்பம் கொடுத்து எந்த விமர்சனமும் இல்லை, ஆன்லைன்ல ஏத்தனாதான் பண்ண முடியுன்றாங்க. சரிங்க ஐயா. உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவாருங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த இடத்த வந்து நீங்க எப்போ வாங்குனீங்க? வாங்கலைங்க ஐயா, 1967 எங்க அப்பா பேர்ல தனி பட்டால இருக்குங்க. அவர் வாங்கினது சேலம் ஜில்லாவா இருக்கும்போது வாங்கினது. அப்பா பேர்ல பட்டா இருக்கா? அப்பா பேர்ல தனி பட்டால இருக்குங்க. சரி, ஓகே. நீங்க வந்து பட்டா வந்து இப்போ நீங்க அப்பா இருக்காரா? அப்பா இருக்கிறாரு. 85 வயசுக்கு மேல இருக்கவருக்கு. உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணாரா? தான செட்டில்மெண்ட் கொடுத்தாருங்க ஐயா. சரி, ஓகே. எப்போ கொடுத்தாரு அது? 2021. சரி, ஓகே. இப்போ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பட்டாக்கு அப்ளை பண்ணீங்களா? ஆமாங்க ஐயா. சப் டிவிஷன் சர்வேர்லாம் வந்து அளந்து பார்த்துட்டு
அது எஃப்எம்பி வரைக்கும் போட்டாங்க அந்த அம்மா சர்வேரு. சரி. அப்புறம் ஆன்லைன்ல மனு செய்ய சொல்லியிருந்தாங்க, ஆன்லைன்ல ஏத்தல அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லை, இ சேவை மையத்தில் போயிட்டு சரிங்க ஐயா. நீங்கள் போயிட்டு அங்கே அவங்களுக்கு அந்த 80 ரூபா பணம் கட்டினீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணார்ல அப்பா, ஆமாங்க ஐயா. அந்த செட்டில்மெண்ட்டை வந்து பிடிஎஃப்ல ஏற்றுவாங்க. அதில் சரிங்க ஐயா. ஏற்றிட்டு அது 30 நாளுக்குள்ளே சர்வேருக்கு போயிடாது. சரிங்க ஐயா. விவோ சர்வேர் அளந்து அதை வந்து இடத்த வந்து பார்ப்பாங்க. சரிங்க ஐயா. பார்த்த பிறகு விஓஆர்ஐ கிட்ட அதை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணி அவங்க 2 பேரும் சைன் போடுவாங்க. அதன் பிறகு தாசில்தார் சைன் போடுவார். அதுக்கப்புறம் தான் பட்டா வந்து ஆன்லைன்ல ஏறும். அப்படிங்களா? ஆமா. முதல்ல நம்ம இ சேவை மையத்துல போய் இந்த டாக்குமெண்ட்லாம் அதுல ஏத்தணுமா? ஆமா, பட்டாவுக்காக அப்ளை பண்றேன்னு சொல்லி 80 ரூபா பணம் கட்டினா ஏத்துவாங்க அதை. அப்படிங்களா? ஆமா. சரி. இல்ல ஆன்லைன்ல என்ன ஏத்தல அப்படின்னு சொல்லி எனக்கு இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து டைரக்டா மனு கொடுத்துருப்பீங்க. ஆமாங்க ஐயா. இப்போ வந்து நீங்க இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல பண்ணா ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. சரிங்க ஐயா. இவங்க வந்து ஆய்வு பண்ண பிறகு அந்த ஆன்லைன்ல ஏத்தி விட்டுருவாங்க. சரிங்க ஐயா. ஆமா, நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க கொடுங்க, அப்ளை பண்ணுங்க. சரி. அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை அப்படியே ஏத்தலாமா? ஆமா, அப்படியே ஏத்துங்க. உங்க அப்பா உங்களுக்கு ஏத்து கொடுத்தாருல, ஆமாங்க ஐயா, அதை அப்படியே ஏத்துங்க, அவ்வளவுதான். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் நடக்குமா அது? ஆமா, 30 நாளுக்குள்ள உங்களுக்கு பட்டா ஏத்திடுவாங்க ஆன்லைன்ல. சரிங்க ஐயா. சரிங்க, அதை நான் பாக்குறேங்க ஐயா. சரி, ஓகேங்க. நிகழ்ச்சி கலந்து நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க சார். அதே மாதிரி அந்த லைனில் ஒரு லைன் மிஸ் பண்ணுவேன்னா, அதில் வந்து அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க தூத்துக்குடியில், நீ பண்ணி மயக்க தான் லாய்க்கி, நீங்கள் படிக்க மாட்டேன்ற, உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை நீ முட்டி போடு, தோப்புக்காரன் போடு, இதெல்லாம் வேறு சொல்லலாம். நீ பண்ணி மயக்க தான் லாய்க்கின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை இந்த மாதிரி ஆசிரியர் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களாம் இதயம் வந்து சாஃப்டான இதயம், அவங்களுக்கு தான் வந்து 15 வயசு. யாரும் அப்படி இருக்க மாதிரி தெரியலையே சார். இல்லை, நான் சொல்கிறேன், நடந்துக்கிற விதங்களை வந்து நீ பனிஷ் பண்ணுறதுக்காக இப்படி இந்த மாதிரி சொன்னால், இப்போ ரஃபாக இருக்காங்கல்ல, இது சொல்கிறனால இப்போ அவன் சாஃப்ட் ஆகிடுவானா? இன்னும் ரஃபாக தானே ஆவான். அதை டீச்சரான உங்களுக்கு புரியணும்ல. இது என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, நீ பண்ணி மேக தான் ஆகின்னு சொன்னாங்களா, அந்த டீச்சரை கூப்பிட்டு, எந்தெந்த டீச்சர்லாம் சொன்னாங்களோ அந்த டீச்சர்லாம் வருவீங்க, நீ ஒரு 15 பண்ணியை மேய்ச்சி அதை எடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். நீ அவன் சொன்ன செய்ய சொல்லி உன்னை செய்ய சொல்கிறோம், அடுத்த வாட்டி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் பேச மாட்டாங்க யாரும் ஆசிரியர்கள். அந்த காலத்துலேருந்தே ஆசிரியர்கள் பேசுனாங்கன்னா, தோப்புக்காரன் போட சொல்கிறதுக்கான காரணம் சூப்பர் பிரெயின் யோகா. தலையில் கொட்டிக்கிறதுக்கான காரணம் தலையை இங்கே கொட்டுவாங்க, இங்கே கொட்டுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பையனை கொட்ட சொல்லுவாங்க. இது என்னென்னா நம்மளோட ஃப்ரண்டல் லோப்ஸ்னு இருக்குது. இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான செல்லு. தலையில் கொட்டினாங்கன்னா பாசிட்டிவான விஷயம் நடக்கும். பின்னாடி தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பின்னாடி தலையில் தட்டுவாங்க, நெகட்டிவ். ஃப்ரண்டல் லோப்ஸ், பெரிட்டல் லோப்ஸ், இங்கே தட்டக்கூடாது. ஒரு தண்டனையுமே வந்து டெவலப்மெண்ட்டை நினச்சி தண்டனை. நீல் டவுன் பண்ணு, முட்டி போடு, அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வரும், அவனுக்கு புரியும். எந்திரிச்சோன்னே எங்களை திட்டம் போது ஆசிரியர் பண்ணுவாங்கன்னா, கையை கட்டு, வாயை பொத்து, அப்புறம் திட்டுவாங்க. ஏன்னா அவங்க திட்டத்தை நம்ம இதயத்துக்கு போய் அட்டாக் பண்ணாமல் நம்மளுடைய மைண்டுக்கு போய் அதை அனலைஸ் பண்ணணும். அதனால கையை கட்டிட்டு பேச சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த வாதியாவது முதல்ல எந்திரிக்கும் போதே எந்திரி கையை கட்டுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, அவன் கட்டுறானோ கட்டல ரெண்டாவது விஷயம், கட்டுன்னு சொல்லணும். சொல்லி இந்த பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். நீ கையை கட்டுனா அவனை அடிமையாக நினைக்கக்கூடாது. இதுதான்டா உனக்கு இதயத்தில் போகுதுன்னு சொன்னால் அவன் செஞ்சிருவான். நான் உண்மையை சொல்கிறேன், எவ்வளோ ரஃப் பண்ணாலும் அவனுக்கு புரிய வச்சோம்னா செய்வான். அப்படி இல்லைனா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சொல்லணுமே தவிர, நீ பண்ணி மேய்க்க தான் லாகினா அந்த டீச்சர் பண்ணி மேய்க்க வச்சா தான் சரி வரும். அப்படி பண்ணாதான் அடுத்த டீச்சர் இந்த மாதிரி பேச மாட்டாங்கிறது என்னுடைய. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. ஆலந்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, என்ன புகார்மா? சமூக நலம் கருதி சார், இந்த கேன்சர் தடுப்பூசி எல்லாம் வந்திருக்கு சார். இப்போ மார்க்கெட்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்திருக்கு. சரிங்கம்மா. அழகர் செந்தில் கிட்ட கேக்குறேன் சார், தடுப்பூசி எல்லாம் இலவசமா வரணும் சார், கேன்சர் தடுப்பூசி. ஆமாம்மா, கொண்டு போக சொல்லி கேக்குறேன் சார். கண்டிப்பாம்மா. நீங்கள் உண்மையாக அதாவது என்ன, கேன்சர் வந்து எவ்வளோ பேர் நோய், அவங்க பயத்திலேயே நிறைய பேர் கேன்சர், ஹார்ட் அட்டாக்லாம் வந்து பயத்தில் சாகக்கூடியவங்க. அவங்களுக்கு நம்ம இதுமாதிரி லைஃபே இல்லைன்னு நினச்ச இடத்துல வந்து கேன்சர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஹெவி ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஆமாங்க சார். எப்படி செல்ஃபோனோட 50,000 30,000 இப்போ வந்து ஒன்றுமே இல்லாம மாதிரி 500 ரூபாய்க்குலாம் ஃபோன் வந்துச்சு. அந்த மாதிரி இது டேக் டைம்ன்றதை வந்து அரசியல்வாதிகள் மாற்றி அமைக்கணும். பாராளுமன்றத்தில் பேசணும், சட்டமன்றத்தில் பேசணும். நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இதை கேட்டு கொண்டு இருப்பாங்க. இதை வந்து இப்போ அந்த கேன்சர் தடுப்பூசியை வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ கண்டிப்பாக வந்து மக்களோட அந்த உயிர், ஏதோ ஒரு குடும்பம் ஒரு உயிரை நம்பி இருக்கும், அந்த உயிரை விட்டுறக்கூடாது. தடுக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கேன்சர் கூட தடுக்கப்படணும் சார். ஆமாம்மா. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய காலத்து அந்த வாழ்க்கை முறைகள் வெறும் அலோபதி மட்டும் நம்பாமல் அந்த ஆயுஷ்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதிக், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இவங்களோட சப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை முறைகள் என்னென்ன பழங்கள் சாப்பிட்டா, பாட்டி வைத்தியம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கேன்சரை தடுத்தோம்னா அந்த குடும்பத்தில் அட்லீஸ்ட் அவங்களால வேலை செய்ய முடியாது இல்லையோ, நம்ம வீட்டுக்காரர் இருக்காரு, நம்ம அண்ணன் இருக்கார், தம்பி இருக்காரு, அம்மா இருக்காரு, பொண்டாட்டி இருக்காங்கன்ற அந்த நம்பிக்கை அந்த குடும்பத்தில் இருக்கும். கொஞ்சம் தள்ளி போட முடியும் சார். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இதை வந்து என்னன்னா நாய்க்கே ஒரு நாய்க்கடி ஊசிக்கே நிறைய இடத்துல நாய்க்கடி ஊசி இல்லை, நீ வெளியே போய் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கேன்சர் ஊசியை மட்டும் நல்லா கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இதில் யாராவது இதை காசு ஆகுறாங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டோம்னா இது மக்களுக்கு போய் சேரும். 10,000 ரூபாய் வாங்குறாங்க சார் அதுக்கு. எங்கம்மா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 10,000 ரூபா. ஆமாங்க சார், தடுப்பூசிக்கு. இல்ல அதுதான் ஒருத்தர் உயிர் பயத்தை எப்படி காசாக்குறாங்க மட்டும் பாருங்க. அதுதான் விஷயம். ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் லோயர் மிடில் கிளாஸ் அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து கஷ்டம். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த அரசு வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த அவருக்காகவே இந்த பதிவு வைக்கிறேன். அண்ணா நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க, இதையும் செய்யுங்க அப்படின்றது எங்களை பொதுமக்கள் உரிமை இயக்கம் சார்பாகவும் ராஜ் சார்பாகவும் இந்த நேயர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சி கலந்து நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். கடிதம் ஒன்று வந்திருக்கு, அதை பார்த்துடலாம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராணி ஒரத்தநாடு தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டம் அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, காவல்துறைக்குமே தஞ்சாவூருக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நில அபகரிப்பு தான். ஒரத்தநாடு வட்டம் வாண்டையார் இருப்பு கிராமம் பூர்வீக குடும்ப சொத்து. 5 பெண்கள் வாரிசுகளை மறைத்து போலி இறப்பு சான்றிதழ் மூலம் பட்டா மாறுதல் செய்து விற்பனை செய்தால் 5 கோடிக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய சகோதரர் செல்லப்பா மற்றும் அவருடைய மகன் செந்தில்மாறன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் வாண்டையாளர் இருப்பு கிராமம். அங்கே வந்து தெற்கு தெருவில் வசித்து வந்த எனது தகப்பனார் உத்ராபதி கிளையூரார் அவர்களுக்கு வாரிசுதாரர்கள் முறையே மகள் வந்து பாஞ்சாலி, செல்லப்பா, மகள்கள் வந்து சரஸ்வதி, சுந்தராம்பாள், சுலோச்சனா, ராணி, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க இருக்கிற எல்லாத்தோட பெண் வாரிசுகள் இருக்கிறத மறைச்சி இறப்பு சான்றிதழ் வாங்கி வந்து அவர் வந்து அவங்களோட இடத்த விற்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது குறித்து உங்களுடைய விளக்கங்கள் கொடுங்க சார். அது என்னென்னா வந்து அது எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே சார். பண்ணியிருந்தாங்கன்னா உடனே இவங்களுக்கு தகவல் இப்போ தான் தகவல் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனடியாக வந்து அவங்க நிலத்தடுப்பு பிரிவில் புகார் பண்ணியிருக்கலாம், எஸ்பி கிட்ட புகார் பண்ணியிருக்கலாம். அதை கேன்சல் பண்ணுற அதிகாரம் வந்து டிஆர்ஓ கிட்ட உண்டு. இப்போ டிஆர்ஓ கிட்ட கொடுத்தோம்னா இது மாதிரி வந்து போலியாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டிஆர்ஓ ஆட்டோமேட்டிக்காக அதை கேன்சல் பண்ணுவார். அதை இல்லைனா அவங்க மேலே வந்து அப்படி ஃபேக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே குற்ற நடவடிக்கைகள், கிரிமினல் ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்கலாம். ஓகே சார். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்கள் கொடுங்க. இன்னொன்று சொல்கிறேன், அந்த ஸ்கூலில் நீங்கள் சொன்னீங்க பெருக்க வைக்கிறாங்க இதெல்லாம் ஒழுங்குமுறைக்கு தான். அந்த காலத்தில் ஒழுங்குமுறைக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஆள் இல்லை, ஆயா இல்லைன்னு இந்த பசங்களை வந்து ஆல்ஃபபெட் வைஸாக பண்ணுறாங்க. ஒரு சென்னையில் மிகப்பெரிய கல்லூரி, ராஜாவின் மனைவி, நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டோட பேர், இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு கல்லூரி இருக்கும். இந்த கல்லூரியில் என்னை வந்து ஒரு பொறுப்பில் போட போனாங்க. நான் போய் சேர போகிறேன் அந்த கல்லூரியில் ஒரு பொறுப்பாக, ஒரு மெம்பராக. ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆட்டோவில் வந்து இறங்கினோன்னே செருப்பு எடுப்பாங்களாம். ஒரு குழந்தை வரும், செருப்பு எடுக்கணுமா, ஃபஸ்ட் இயர் பொண்ணு. இன்னொரு பொண்ணு பேக் எடுத்து போடுமா. இது வந்து ஆல்ஃபபெட்டில் வச்சு பண்ணுவாங்களாம். நான் நேராக அந்த பிரின்சிபல்கிட்ட போனேன். நல்ல காலேஜ், இதில் நான் வந்து மெம்பராக சந்தோஷம், ஆனால் நான் இருந்தேன்னா பிரச்சனை தான் வரும், இது மாதிரிலாம் இருக்குது, எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். இத்தனைக்கும் அது ஒரு பெருமையை வைக்கக்கூடிய பெரிய காலேஜ், இது ஒரு அரசு சார்ந்த காலேஜ். அப்படி இருக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, அதை விட்டு வந்தேன். இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல அடிமைத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆசைகள் நிறைய. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி சென்னையில் விபத்து வந்து நம்ம எல்என்டி கிட்ட ஒரு பெரிய விபத்து நடந்தது. அது மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கூடாதுன்றதுக்காக நான் 3 ஆணைகள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மனு சார் என்னன்னா தொடர்ந்து பேசலாம் சார். தாம்பரம் வந்திருக்காங்க, பேசிட்டு பேசலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். பேராவணி, தஞ்சாவூர் மாவட்டம் சார். என் பேர் நாராயணன் சார். அசோக்குமார் எம்எல்ஏ சார், எங்க தொகுதி எம்எல்ஏ. என்ன புகாருங்கய்யா? எங்களுக்கு நாங்க பாந்தகுளம் சார், அண்ணா நகர் பாந்தகுளம். எங்களுக்கு ஒரு 65-70 குடும்பம் நாங்க வந்து கோயில் இடத்துல குடியிருக்கோம் சார். 15-20 வருஷமா குடியிருக்கோம் சார். சரிங்க ஐயா. எங்களுக்கு ஏதாவது பட்டா வழங்கணும் சார். எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார். சட்ட விதமா எங்களுக்கு நல்ல ஒரு. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி சட்ட ஆலோசகர் வழங்குவார். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். கோவில் இடத்த வந்து பட்டா வழங்குறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. சரிங்க சார். ஏன்னா வந்து நீதிமன்றமே அதை வந்து பல தீர்ப்புல சொல்லியிருக்கு. சரி சார். நம்ம இந்த அறநிலையத்துறையும் வந்து இதை வந்துட்டு குழந்தை அந்த கோயிலை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட இடம் தான் அது. சரி சார். அதனால வந்து அது வழங்க முடியாது. ஆனா ரொம்ப ஆல்ரெடி வந்து அது வந்து நீங்க இப்போ சப்போஸ் அந்த உங்க ஊர் எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுங்க. ஆமா சார். அவரு நினைச்சா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணலாம். சரி சார். அவர் சொல்லி தான் விவோட்ட மனு கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலுக்கு சமமான இடம் வேற எதனா புறம்போக்கு இடம் இருக்குன்னா சரி சார், அந்த இடத்த வந்து மாத்திட்டு இப்ப நீங்க வசிக்கின்ற இடத்த வந்து பட்டா கொடுக்கலாம். சரி சார். எங்களுக்கு வந்து அது ரோட்டு ஓரம் தான் சார். கோயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இடத்துக்கு நீர் ஓட்டத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாத இடம் சார். நாங்க இல்ல நீங்க அது கோயில் இடம்னால அது ஜிஓ பாஸ் பண்ணி அந்த இடத்த வந்து இவரு வேணா மாத்தலாம், எம்எல்ஏ வேணா மாத்தலாம். அதை சரி சார். சரி, அப்படி வேணா அவருக்கு வேணா அதிகாரம் உண்டு. அதை மாத்திட்டு நீங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டு
சரி சார். அதுக்கப்புறம் பட்டா கொடுக்கறதுக்கான பவர் உண்டு. சரி சார். அதே விவோ சொல்லி தான் சார் நாங்க அசோக்குமாரை எம்எல்ஏ பார்த்துருக்கோம் சார். எம்எல்ஏ எங்களுக்காக நல்ல செய்வாங்க. வேற அந்த இடம் வேற எதனா இடம் காலியாக இருந்தால் அதை மாத்திட்டு அந்த கோயிலுக்கான இடத்த அந்த இடத்த மாத்திட்டு சரி சார் அதுக்கான ஒரு தொகை கட்ட சொல்லுவாங்க. அந்த தொகையை கட்டினா இந்த இடத்துக்கு பட்டா கொடுப்பாங்க. கண்டிப்பா சார். நாங்க செய்யறோம் சார். அதுக்கான செய்யறோம். நான் ஒரு ஆளுக்காக பேசல. ஒரு 65 79 70 நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒரு ஃபார்ம் பண்ணி பண்ணணும் அதை. சரி சார். சரி சார். நான் யாரு வேற யாரையும் பார்க்கணுமா சார்? இது எம்எல்ஏ பார்த்தா போதும். எம்எல்ஏ போதும். எம்எல்ஏ அந்த எந்த இடம் வந்து காலியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ சரி சார் அந்த இடத்த வந்து இந்த கோயிலுக்காக மாத்திட்டு சரி சார் கோயில் இடத்த நீங்க பட்டா அந்த ஜியோ பாஸ் பண்ணிட்டா நீங்க பட்டா மாத்திக்கலாம். சரி சார். எங்க ஊர் எம்எல்ஏ அசோக்குமார் தான் சார். நல்ல மனுஷன் தான் சார். எங்களுக்கு சார். அப்போ மீட் பண்ணுங்க. சரி சார். சரி சார். என் பேர் நாராயணன் சார். ஓகே. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு நன்றி சார். ரொம்ப தொடர்ந்து நன்றி. ரொம்ப உதவி சார். நிகழ்ச்சியோட பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சென்னையில் நான் சொன்னேன் 3 காவல் ஆணையர்கள்ட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஒரு பொதுமக்கள் உரிமை இயக்கமாகவும் சமூக ஆர்வலரும் போக்குவரத்து ஆர்வலரும் வைக்கிறேன். எல்என்டியில் விழுந்து அடிபடுது. அந்த மாதிரி இன்னொரு ரிஸ்க்கான விஷயம். ஆனால் இன்றைக்கி வரையும் ஆகலை. ஆகிறதுக்கு முன்னாடி சரி பண்ணணும்னா எல்லா காமர்ஸ் ஜோன்ஸ் மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல்எஃப் அந்த வகையில் கெப்பல்னு ஒன்று இருக்குது. பேரமௌண்ட்டு போரூர்கிட்ட. இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து சிட்டி லிமிட்டில் டிஎல்எஃப் வரும். சென்னை கமிஷனர் திரு அருண் சார் அவர்களுக்கும், ஆவடி கமிஷனர் திரு சங்கர் சார் அவர்களுக்கும், தாம்பரம் கமிஷனர் திரு அபின் தினேஷ் மோடக் சார் அவர்களுக்கும் ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரோட்டில் வராங்க. எல்என்டி வாசலில் இருக்கக்கூடியது ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் ரோட்டில் வந்து கையை நிறுத்துறாங்க. அதே மாதிரி வந்து ஒன் கேப்பல்ன்றது போரூர் லிமிட்டில் வரும். இன்றைக்கி காலையில் பிளாக் ஷர்ட் போட்டுன்னு ஒரு பையன் ரோட்டில் வந்து வண்டி நிறுத்துறான். இவங்களாம் செக்யூரிட்டிஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் உங்கள் கேம்பஸ்குள்ளே மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும். போக்குவரத்து காவலர்கள் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து விபத்தில் போய் நிற்கும். இது விபத்து நடந்தால் யார் பொறுப்பெடுப்பாங்க? அந்த கன்சர்ன் காம்ப்ளெக்ஸஸில் இருக்கவங்க விக்டிம் எடுப்பாங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். டிஎல்எஃப்பில் பண்ணக்கூடிய அநியாயங்கள் என்னென்னா, டிஎல்எஃப் வந்து ஒரு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஎல்எஃப்ல வந்து அவங்க கம்பெனி ஆளுங்க வந்தால் மட்டும் பேரிகேடை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது உங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ் கிடையாது. இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நாங்கள் யூட்டர்ன் போட முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், திருப்பி ராமபுரம் போய் யூட்டர்ன் போட்டு வரணும், இல்லை எல்என்டியில் போய் யூட்டர்ன் போட்டு வரணும்னா நீங்கள் யார் அதை செய்யறதுக்கு? உங்கள் மக்கள் வராங்க, 10,000 பேர் வராங்கன்னா அதுக்கு வழிவகைகள் நீங்கள் செய்யணும். பின்பக்கம் ஓப்பன் பண்ணணும், சைடு ஓப்பன் பண்ணணும், ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுக்கணுமே தவிர இவங்க பேரிகேடை போட்டு ப்ரைவேட் செக்யூரிட்டி வச்சு பண்ணுறாங்க. இது பெரிய டேஞ்சர் 3 ஆணைகளுக்கும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் அவுட்லலாம் வந்து பெரிய டிராஃபிக் இருக்காது. தாம்பரம், சென்னை, ஆவடி 3 காவல் ஆணையர்களிடம் நான் கேட்கக்கூடிய விஷயங்கள், பிரைவேட் ஆளுங்க ரோட்டில் நிற்கக்கூடாது. இனிமேல் நாங்கள் அதை ஃபோட்டோவும் புகைப்படம் எடுத்து கன்சர்ன் கமிஷனருக்கும் டிஜிபிகளுக்கும் முடிஞ்சால் கோட்டுக்கு போட்டு பொதுநல வழக்காக தான் போடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து ரோட்டில் நின்று போக்குவரத்து போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை பண்ணுறது விபத்துக்கு உள்ளாகும். சடன் விபத்து ரெண்டாச்சுன்னா மக்கள் வந்து உயிரிழக்க நேரிடும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்லாம் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அப்ரூவ் படுத்தணும். ஏன்னா ரோட்டோரமாக நிற்கக்கூடிய வெஹிக்கிள் எல்லாமே ரொம்ப டேஞ்சர் ஆகுது. எஸ்பெஷலி டெம்போ டிராவலர் வேன், அந்த ஒன் பேரமௌண்ட்டில் கூடிய டெம்போ டிராவலர் வேன் ஊரில் குடியிருப்பு பகுதிகளெலாம் நிறுத்துறாங்க, ரோட்டில் நிறுத்துறாங்க, தட்டி கேட்கறதில்ல. ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது ராமபுரத்துக்கிட்ட, அதையும் நாங்கள் பல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், இன்றைக்கி வரையும் எடுக்கலை. இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு புரியல. ஒரு பெரிய கல்லூரி ராமபுரத்தில் இருக்குது. அந்த கல்லூரியை வந்து சென்னை டிராஃபிக் போர்டு வச்ச அப்புறம் கூட நாங்கள் 2 வருஷமாக சொல்லி யார் சொன்னாலும் கேட்காம ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணி மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க. இதையும் சரி செய்து தருமாறு 3 காவல் ஆணையர்களிடம் நாங்கள் மன்றடிக்கிறோம். நன்றி சார். மணிகங்காதரன் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நிறைய கொலை வழக்குகளில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து தனக்கு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு ஒரு வக்கீல் மூலியமாக போகிறாங்க. ஆனால் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கறிஞர்களை வந்து கொலை செய்யக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு எதிராக நீ இப்போ வாதாடினா நான் வந்து உன் மேலே என்ன சொல்கிறது அதிபயங்கரமாக தாக்குதல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது குறித்து உங்களுடைய கருத்து? இப்போ ராணிப்பேட்டையில் ஒரு சக்கரவர்த்தின்னு ஒரு அட்வொகேட்டை வெட்டி கொலை பண்ணாங்க, சுட்டுட்டு. இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் வந்து அட்வொகேட்டுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கணும், மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும். ஏன்னா வந்து வழக்கறிஞருக்குன்னு ஒரு இப்போ உங்கள் மேலே என் மேலே எஃப்ஐஆர் பண்ணாலும் அதை வந்து பர்மிஷன் வாங்கி தான் போடணும். பட் அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தால் தான் அது வந்து வழக்கறிஞரை பாதுகாக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வழக்கறிஞர்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்தால் தான் ஃபீஸு இதெல்லாமே உண்டு. பட் இன்றைக்கி வந்து எல்லாம் வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இப்போ இடையில ஒரு ஷார்ட் பீரியட்லேயே பெரிய ஆகணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. ரெகுலராக ஒரு 5 இயர்ஸ் ஒரு ஜூனியராக இருந்து அப்படி வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாக ரெடி ஆவாங்க. எடுத்தவொடனே ஒரு பெரிய பெரிய ஆளுங்கிட்ட மோத சொல்ல, அவங்கள பற்றி பேச சொல்ல, ஒரு எதனா பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய விவரத்தில் போய் முடியுது. பட் பேசிக்காக வந்து நம்ம வந்து தொழில் ரீதியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல அந்த ப்ராப்ளம் வராது. இந்த தொழில் ரீதியாக இல்லாமல் மற்றவங்களை வந்து வேணும்ட்டே வந்து இப்போ பிரச்சனைக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்க சொல்ல அந்த பிரச்சனையை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஒன்று. அட்வொகேட்டுங்க பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனையும் தலையிடுறாங்க. இன்றைக்கி வந்து எது சமூகத்தில் எது தவறு நடக்குதோ அதை எல்லாத்தையும் கேட்குறாங்க. பட் அப்படி கேட்க சொல்ல மற்றவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ ஊரில் ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா ஒரு வக்கீல் ஒன்று கேட்டானா அவர் ஏன் கேட்குறாரு, அவர்கிட்ட ஏன் போனீங்கன்னு சொல்லி அந்த ஊர் கவுன்சிலர் கேட்குறாரு.
பட் அந்த கான்ட்ராக்டர்காரன் ஏன் ரோடு நீங்கள் இப்போ தடிமன் கம்மியாக இருக்குன்னு கேட்டால் அதுவும் பிரச்சனை. வக்கீல்ன்றதுனால அவர் பேசுகிறாரு. நீங்கள் காவல்துறையில் போய் பேசினாலும் நீங்கள் வந்து என்ன, அவன் வந்து யார் காவல்துறையில் என்ன பண்ணாங்க, யார் காசு வச்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் ஆதரவாக பேசுகிறாங்க. அப்படி ஒரு நியாயத்தின் பக்கம் பேசினா கூட வக்கீல் நீங்கள் வந்து அப்போ வக்கீல போலீஸுக்கும் எதிராக அப்புறம் இப்படி எல்லாருக்கும் எதிராக போகிற சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல்களையும் இப்படி போய் போக சொல்ல அவங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. பட் இதுக்காக வழக்கறிஞர்னு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். வணக்கம், லைனில் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்கள் பெயர் என்ன? ஹலோ ஐயா, உங்க கேட்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அதுதான் சார், எங்களுக்கு உங்க பேர் என்ன, எந்த மாவட்டம், அதை சொல்லுங்க. நான் சொன்னேன் கிருஷ்ணகுமார். எந்த மாவட்டங்க ஐயா? திருநெல்வேலி மாவட்டம், நாங்குநேரி தாலுகா. ஓகேங்க ஐயா, உங்க புகார் சொல்லுங்க. சார், எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 70ல வந்து ஒரு 3 ஏக்கர் நிலமும் வீட்டு இடமும் கொடுத்தாங்க. சரிங்க ஐயா. அந்த 3 ஏக்கர் இடத்த வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த ஏரியாக்காரவங்க எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்களா. சொல்லுங்க தொடர்ந்து. எங்க இடத்துக்கு போறதுக்கு வழி இல்ல, வழிபாதை இல்லாம போயிடுச்சு. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா, ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் நீங்கள் எதனா ராணுவத்தில் இருந்தீங்களா? இல்ல சார். உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க இடம்? எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? நாங்க வந்து இந்த இலங்கையில இருந்து வந்தோம் தாயகம். ஓகே ஓகே, அதுக்காக கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வழி இல்லைன்னா நீங்கள் வந்து வழி இல்லாமல் பிளாக் பண்ணுறதுக்கு யாருக்கும் சட்டத்தில் இடம் கிடையாது. ஆமா சார். அதனால வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வழி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது எதனா புகார் கொடுத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இங்க கலெக்டர் சப் கலெக்டர் கொடுத்துருந்தேன் சார், அதுக்கு ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கு, அதான் கேட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? அது இப்போ 2-3 வருஷமா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, நீங்கள் ரிமைனிங் ஒரு 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 கடிதம் கொடுங்க அவர்கிட்ட. ஞாபகப்படுத்தி நீங்கள் ஒரு கடிதம் வந்து இது மாதிரி கொடுங்க, இது மாதிரி வந்து வழி இல்லாமல் இருக்குன்னு கொடுங்க. சரி சரி கொடுங்க, அவருக்கு கொடுங்க. அந்த தாசில்தார் யார் இருக்கா? நாங்குநேரி தாசில்தார் யாரு? இப்போதைக்கு சரியா. சரி ஓகே, தாசில்தார்கிட்டையும் கொடுங்க, கலெக்டர்கிட்டையும் கொடுங்க. கொடுத்துட்டு அப்போ அங்கே இருக்கிற டிஆர்ஓ கிட்டையும் கொடுங்க, 3 பேர்கிட்டையும் கொடுங்க. சரி சார். நீங்கள் கொடுத்துட்டு திருப்பி புகார் பெட்டிக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு புகார் பெட்டிக்கணும் தொடர்பு சொல்ல. சரி சரி. ஆமாம், நீங்கள் கொடுத்த புகார் நீங்கள் வந்து கடிதம் கொடுத்து திருப்பி தொடர்பு கொள்ளுங்க. சரி சரி சரி. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்மளுடைய அழைப்பாளர்களுடைய புகார்களுக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கி நம்முடைய சமூக ஆளுநருக்கும் சட்ட ஆலோசகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0424311361 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போய்ஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில்.